எல்லாத்துக்கும் பிடிச்ச டிஷ் எக் சேவை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுவும் வீட்டிலேயே ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு கூட ஒரு பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு கொஞ்சமாக சின்னதாக ஒரு பே லீஃப் போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். 2 பேக்கெட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேன். கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்ருங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் சக்தி பிராண்டில் நான் வந்து இட்லி பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். நான் காரம் கம்மியான்றனால 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 4 கூட போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். போட்டுட்டு 2 எக்கை இந்த மாதிரி போட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா பாயில் ஆயிரும் எக்கு. பிகாஸ் நான் நைட்டுன்றனால 2 ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் 4 கூட ஆட் பண்ணி இன்னும் டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இறக்கும்போது கொத்தமல்லியும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும். கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு.